நான் எதுக்கு நிக்கணும்? ஏதோ குற்றவாளி கூண்டு மாதிரி இருக்கு. அதுக்கு தாண்டா சொல்றேன், நீ போ உள்ள போ. முத்து, என்ன விஷயம்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இருங்க பார்லர்மா, ஒரு குண்டு தானே இருக்குது. ஆனா குற்றவாளிங்க 2 பேர்ல. முதல்ல அந்த 27 லட்சத்துக்கு இவன் தான் பொறுப்பு இல்லையா? அதுதான் ஒரு பொண்ணு இவனை ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாளே. அதுலதான் அந்த கேஸ்ல ஒரு முக்கியமான திருப்பம். மனோஜோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அந்த பொண்ணு பணத்தை எடுத்துட்டு 7 லட்சத்தை வட்டியோட 30 லட்சமா நம்ம தொழிலதிபர் எப்பயோ வாங்கிட்டாரு. ஆண்டி, இவர் ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி எங்க மேல வந்து தேவையில்ல. நான் காசு கொடுத்த ஆள் யாரையும் கூட்டு வரல, உங்களுக்கு காசு கொடுத்த ஆளே வந்திருக்கிறாங்க. ஜீவா. ஜீவா. ஆனா இவர் அப்பா வேணலாம் சொல்லாதீங்க. சீ வாய் முடே, உங்ககிட்ட பேசவே கூடாது. ரவி, போலீஸ கூப்பிடுறா. எதுக்கு போலீஸ கூப்பிடுறீங்க? என் பையன்கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்திருக்க. ஏமாத்தினது உண்மைதான். நான் தான் பணம் அப்பா தான் பணம் அனுப்புனாருன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் போய். ஜீவா கொடுத்த இந்த பணத்துல தான் அந்த கடையை ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதாவது அப்பாவோட பணத்தை. இவருக்காக தான் நான் உண்மையை சொல்ல வந்தேன். நான் வரேன். Okay.